தேங்க் யூ. ஓகே. ஸோ இன்னைக்கு இப்போ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ என்ன அப்படின்னா, இப்போ இங்க நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா? இதுதான் உங்களுடைய செஸ் போர்ட். இது உங்களுடைய செஸ் போர்ட். இந்த செஸ் போர்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா, பிளாக் அண்ட் ஒயிட்ல உங்களுக்கு ஸ்கொயர்ஸ் இருக்கும். இந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்கொயர்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஏ டு டி அண்ட் இ டு எஃப் இது மாரி நமக்கு டோட்டலா வந்து ஏலேருந்து ஹெச் வரைக்கும் டோட்டலா 8 லெட்டர்ஸ் இருக்கும். அதாவது ஏ, பி, சி, டி, இ, எஃப், ஜி, ஹெச். டோட்டலா எத்தனை லெட்டர்ஸ் இருக்கு அப்படின்னா 8 லெட்டர்ஸ் இருக்கு. இந்த 8 லெட்டர்ஸ் அப்படில அது மட்டும் இல்லாம நம்பர்ஸும் இருக்கும். ஸோ இந்த நம்பர்ஸ் என்னென்னன்னா 1 to 8 வரைக்கும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 ஓகேவா? இந்த ஏ டு ஹெச் வரைக்கும் இருக்கு இல்லையா? இந்த ஏ டு ஹெச் வரைக்கும் இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதே மாரி 1 to 8 வரைக்கும் இருக்கிறத நம்ம நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஏ டு ஹெச் வரைக்கும் இருக்கிறது என்னன்னு சொல்லுவோம்? ஃபைல்ஸ். டைப் பண்ணுங்க ஃபைல்ஸ்ன்னு. எஃப்ஐஎல்இஎஸ் ஃபைல்ஸ். ஓகேவா? அதே போல 1 to 8 வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸ் என்ன சொல்லுவோம்னா ரேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது RANKS ரேங்க்ஸ். சரியா? ஸோ ஸ்கூல் படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க்னு சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி இது வந்து நம்ம என்ன சொல்றோம்? ரேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா? சரி. இப்போ நம்மளுடைய சைடில் இந்த கேமை பொறுத்த வரைக்கும் 2 பேர் விளையாடுவாங்க. யார் யார் விளையாடுவாங்க அப்படின்னா, ஒருத்தர் வந்து ஒயிட் பிளேயர்னு சொல்லுவாங்க. இன்னொருத்தர் வந்து பிளாக் பிளேயர். உங்களுக்கு பீசஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இங்க இருக்கு இல்லையா? இதெல்லாம் ஒயிட். இதெல்லாம் பிளாக். இப்போ நல்லா கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, ஒயிட் சைடு வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1ங்கிற ரேங்க்லேருந்து ஃபர்ஸ்ட் ரேங்க்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதே போல் பிளாக்ல எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 8th ரேங்க்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ரேங்க்லேருந்து மேலே 1, 2, 3, 4ன்னு போகிறாங்க அப்படின்னா அவங்க யாராக இருப்பாங்க அப்படின்னா ஒயிட் பிளேயராக இருப்பாங்க. அதே மாதிரி 8, 7, 6, 5, 4, 3, 2 இப்படின்னு வராங்க அப்படின்னா அவங்க யாரா இருப்பாங்க அப்படின்னா பிளாக் கலர் பிளேயரா இருப்பாங்க. சரியா? இதுல யாருக்கு எதுவும் டவுட் இருக்கா? ஓகே. நெக்ஸ்ட் போலாமா? ஸோ இப்போ இந்த இது மட்டும் போதுமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. இது இப்போ நம்ம செஸ் போர்டில் பேசிக்காக என்னென்ன இருக்கு, யார் யார் இருக்காங்கன்னு பார்த்துருக்கோம். சரியா? அண்ட் முக்கியமாக நம்ம ஒரு செஸ் போர்டுன்னு ஒன்று கவனிச்சுக்கிட்டோம் அப்படின்னா எடுத்தோம் அப்படின்னா ஒரு பிளேஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கும். அது எப்படி பிளேஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எது கரெக்டாக இருக்கும்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ நான் தான் இந்த சைடில் ஒயிட் கலர் சைடில் இருக்கு. நான் தான் இந்த சைடில் ஒயிட்ல இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ என்னுடைய ரைட் ஹேண்ட் சைடில் என்ன கலர் இருக்கு? ஒயிட் கலர் இல்லையா? அப்போ இந்த ஒயிட் கலர் ஸ்கொயர் இருந்தால் மட்டும்தான் இந்த போர்டு வந்து கரெக்டாக நான் வந்து வச்சிருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அதே மாதிரி நீங்கள் பிளாக் கலர் பிளேயராக இருந்தீங்க அப்படின்னா பிளாக் கலர் பிளேயரோட சைடில் என்ன ரைட் ரைட் ஹேண்ட் சைடில் என்ன கலர் பாக்ஸ் இருக்கணும்? ஒயிட் கலர் பாக்ஸ் தான் இருக்கணும். சரியா? சரி. இது மட்டும் போதுமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒவ்வொருத்தரையும் எப்படி பிளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இதில் வந்து டோட்டலாக எத்தனை பாக்ஸஸ் இருக்குது அப்படின்னா டோட்டலாக 64 ஸ்கொயர்ஸ் இருக்கும். எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்குது அப்படின்னா 64 ஸ்கொயர்ஸ் இருக்கும். இதில் வந்து 32 வந்து பிளாக் கலர் ஸ்கொயரும் 32 வந்து ஒயிட் கலர் ஸ்கொயருமா இருக்கும். சரியா? இதில் எதுவும் டவுட் இருக்கா? டோட்டலாக எத்தனை ஸ்கொயர் இருக்கும் செஸ் போர்டில்? டைப் பண்ணுங்க எத்தனை ஸ்கொயர் இருக்குன்ட்டு. டோட்டலாக எத்தனை ஸ்கொயர் இருக்கும்? பிளாக் எத்தனை ஸ்கொயர் இருக்கு? ஒயிட் எத்தனை ஸ்கொயர் இருக்கும்? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து எத்தனை வெரைட்டியாக பிளேயர்ஸ் இருக்காங்க, அதாவது செஸ்மேன்ஸ் இருக்காங்க, எத்தனை வெரைட்டியில் பீசஸ் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 வெரைட்டி ஆஃப் பீசஸ் வந்து இருப்பாங்க. சரியா? ஸோ இந்த 6 வெரைட்டி ஆஃப் பீசஸ் யார் யார் இருப்பாங்க அப்படின்னா குட் குட் பாலா மேம் குட் அண்ட் ஸ்ரீசரண் குட், வெரி குட், சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து என்னென்னா கிங், குயின், ரூக், பிஷப், பான் டோட்டலாக இந்த 6 பேர் வந்து
பீசஸ் இருப்பாங்க. 6 விதமான பீசஸ் இருப்பாங்க. அது யார் யார்னா, இவங்க பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா கிங். இவங்க பேர் என்னது? கிங். ஓகேவா? இவங்க குயின். ஓகேவா? இவங்க ரூக். இவங்க பிஷப். இவங்க நைட். இவங்க பான். சரியா? சரி. இப்போ ஒவ்வொருத்தரும் இதே போல இங்கேயும் பார்த்தீங்கன்னா, பிளாக்லயும் சேம் அதே மாரி தான் இருக்கும். இவங்க கிங், இவங்க குயின், இவங்க ரூக், இவங்க பிஷப், இவங்க நைட் அண்ட் இவங்க பான். சரியா? சரி. இப்போ இவங்கள்ல எல்லாரும் எத்தனை எத்தனை பீசஸ் இருப்பாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, கிங் எத்தனை இருப்பாங்க? ஒரு பிளேயர் கிட்ட கிங் எத்தனை இருப்பாங்கன்னா, ஒரே ஒரு கிங் தான். ஒரு பிளேயர் கிட்ட ஒரே ஒரு கிங். நம்ம எத்தனை பிளேயர் இருக்கறதா பார்த்தோம் அப்படின்னா, 2 பிளேயர்ஸ் இருப்பாங்க. இந்த செஸ் கேம பொறுத்தவரைக்கும் 2 பேர் தான் விளையாடுவாங்க. ஸோ, அப்போ இந்த 2 பேர்ல ஃபர்ஸ்ட் ஒயிட் கலர் பிளேயர் கிட்ட எத்தனை கிங் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிங். ஓகேவா? அதே மாதிரி செகண்ட் பார்த்தீங்க பிளாக் கலர் பிளேயர் கிட்ட எத்தனை கிங் இருப்பாங்கன்னா, ஒரு கிங் இருப்பாங்க. ஓகேவா? அடுத்தது குயின் எத்தனை இருப்பாங்கன்னா, ஒரே ஒரு குயின். அதாவது குயின் எத்தனை பேர் இருப்பாங்க? ஒரே ஒரு குயின் இருப்பாங்க. இல்லையா? இவங்க தானே குயின். இவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? ஒயிட் கிட்ட 1 இருப்பாங்க. அதே மாரி பிளாக் கிட்ட 1 இருப்பாங்க. ஓகேவா? அண்ட் ரூக் பார்த்தீங்க அப்படின்னா, ரூக் வந்து ஒருத்தர் கிட்ட 2 ரூக் இருப்பாங்க. ஒருத்தர் கிட்ட எத்தனை ரூக் இருப்பாங்க? 2 ரூக் இருப்பாங்க. ஸோ இந்த 2 ரூக் வந்து ஓகேவா? பிளாக் கிட்ட 2 ரூக் அண்ட் ஒயிட் கிட்ட 2 ரூக் இருப்பாங்க. சரியா? பிளாக் கிட்ட எத்தனை ரூக் இருப்பாங்க? ஒயிட் கிட்ட 2 ரூக். ஓகேவா? ஸோ இது மாரி டோட்டலா உங்களுக்கு எத்தனை ரூக் இருக்காங்க? ஒரு பிளேயர் கிட்ட 2 ரூக் இருப்பாங்க. இவங்க பேர் என்ன சொன்னோம் நம்ம? ரூக். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க பேர் என்ன? ரூக். ஓகேவா? சரி. நெக்ஸ்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிஷப். நெக்ஸ்ட் யாரு? பிஷப். ஸோ இந்த பிஷப் எத்தனை பேர் இருப்பாங்க ஒரு பிளேயர் கிட்டனா? 2 பேர் இருப்பாங்க. பிஷப் எத்தனை பேர் இருப்பாங்க ஒரு பிளேயர் கிட்ட? 2 பேர் இருப்பாங்க. ஓகேவா? அண்ட் இந்த பிஷப்ப பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அத நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஓகேவா? ஒரு பிளேயர் கிட்ட எத்தனை பிஷப் இருப்பாங்க? 2 பிஷப் இருப்பாங்க. அதே மாரி ஒரு பிளேயர் கிட்ட நைட் இங்க பார்த்தீங்கன்னா, இது பேரு நம்ம என்ன சொல்லுவோம்? நைட் சொல்லுவோம். அதாவது நைட்னா இத பொறுத்த வரைக்கும் குதிரைப்படை. சரியா? இந்த குதிரைப்படை எத்தனை இருக்கும்னா 2 இருக்கும். சரியா? ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இது பான். இந்த பான் மட்டும் ஒரு ஒரு பிளேயர் கிட்ட எத்தனை பான் இருப்பாங்கன்னா, 8 பான் இருப்பாங்க. எத்தனை பான் இருப்பாங்க? 8 பான் இருப்பாங்க. சரியா? ஸோ இந்த 8 பானுமே நீங்க வந்து ஒவ்வொரு பிளேயர் கிட்டயுமே ஒயிட் கிட்ட 8 பான் அண்ட் பிளாக் கிட்ட 8 பான். ஓகேவா? டோட்டலா ஒயிட் பிளேயர் கிட்ட எத்தனை பீசஸ் இருக்கும் அப்படின்னா 16 பீசஸ் இருக்கும். அதே மாரி பிளாக் கிட்ட எத்தனை பீசஸ் இருக்கும் அப்படின்னா 16 பீசஸ் இருக்கும். சரியா? ஓகே. ஸோ 8 + 8 பான் டோட்டலா எத்தனை இருப்பாங்க? 8 + 8 பிளாக் அண்ட் ஒயிட் கிட்ட சேர்த்தா 16 வரும். அதே மாரி நைட் வந்து 2 + 2 4 வரும். பிஷப் 2 + 2 4 வரும். அதே போல ரூக் 2 + 2 4 வரும். குயின் 1 + 1 2 இருக்கும். கிங் 1 + 1 2 இருக்கும். சரியா? ஓகே. ரூக்கும் அது வந்து ரூஃப் கிடையாது ரூக். சரியா? ROOK ரூக். ரூக் அப்படிங்கிறது வந்து கோட்டை, யானை 2மே சொல்லுவாங்க. யானைப்படை சொல்லலாம், கோட்டைன்னு சொல்லலாம். அதே மாரி பிஷப்ப பொறுத்தவரைக்கும் மந்திரின்னு சொல்லுவாங்க. பிஷப்ப பொறுத்தவரைக்கும் மந்திரி. சரியா? ஸோ இந்த ரூக், பிஷப் இது 2யும் நீங்க வந்து தமிழ்ல கேட்டிருக்கீங்க. ஆனா தமிழ்ல கத்துக்கிறத விட நீங்க முழுக்க முழுக்க இங்கிலீஷ்ல கத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா, எல்லா லெட்டர்ஸுமே நம்ப வந்து எழுதும் பொழுது தமிழ்ல எழுத மாட்டோம். செஸ்ஸுக்கு பொறுத்தவரைக்கும் ஒரு லாங்குவேஜ் இருக்கு. செஸ்ஸுக்க பொறுத்தவரைக்கும் ஒரு லாங்குவேஜ் இருக்கு. சரியா? அதாவது தமிழுக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்க மாரி, மியூசிக்க்கு ஒரு லாங்குவேஜ் இருக்க மாரி, செஸ்ஸுக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்கு. அது கம்பல்சரி நீங்க எதுல தான் எழுத முடியும் அப்டின்னா, இங்கிலீஷ்ல தான் எழுத முடியும். ஸோ, இங்கிலீஷ்ல நீங்க கொஞ்சம் எழுத கத்துக்கணும். சரியா? சூப்பர். ஸோ, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்டின்னா,
இதில பொறுத்தவரைக்கும் எப்படி அரேஞ்ச் பண்ணும். ஸோ எல்லாம் என்னென்ன இருக்குன்னு நம்ம கத்துக்கிட்டோம். ஓகே. இதோட முடிக்க முடியுமா? முடியாது. அடுத்த லெவல் என்ன அப்டின்னா, ஒரு செஸ் போர்ட்ல பீஸஸ எப்படி அரேஞ்ச் பண்ணணும். ஒரு செஸ் போர்ட்ல பீஸஸ் எப்படி அரேஞ்ச் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்டின்னா, நான் ஒயிட் கலர் சைடு வந்து அரேஞ்ச் பண்றேன். ஸோ அந்த அரேஞ்ச் பண்ற பீஸ் பார்த்தீங்க அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு நல்லா கவனிச்சுக்கிட்டீங்க அப்டின்னா, கிங்கு தான் எடுக்கிறோம். கிங் எங்க வைக்கணும்னா, இந்த ஈன்னு தெரியுது இல்லையா? இந்த E5ல தான் நம்ம வைக்கணும். கிங் எப்பயுமே எங்க தான் இருப்பாங்க அப்டின்னா, E5. ஓகேவா? அதேபோல குயின் எங்க இருப்பாங்க அப்டின்னா, D5. இவங்க 2 பேரையும் எப்பயுமே மாற மாட்டாங்க. கிங்க பொறுத்தவரைக்கும் பிளாக் கிங் வந்து ஒயிட்லயும், ஒயிட் கிங் வந்து பிளாக்லயும் இருப்பாங்க. சரியா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்டின்னா, இப்ப நான் பிளாக்கே அரேஞ்ச் பண்ணிடுறேன் கூடவே. ஸோ கிங் எங்க இருப்பாங்க? E5. இது ஃபுல்லாவே உங்களுக்கு E5 தான். இது ஃபுல்லாவே E5 தான். ஃபர்ஸ்ட் ரேங்க்லேருந்து 8த் ரேங்க் வரைக்குமே இது என்ன ஃபைலா தான் இருக்கும்? E5. அதே மாரி குயின் எங்க தான் இருப்பாங்க? பிளாக் கலர்ல தான் இருப்பாங்க. ஸோ பிளாக் கலர் குயின் D5ல இருக்காங்க. ஸோ D8ல இருக்காங்க. சரியா? ஓகே. ஸோ இதுவரைக்கும் எனக்கு ஓகே. இதுவரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கான்னு பாருங்க. சூப்பர். இப்போ என்ன விஷயம் அப்டின்னா, இப்ப பிளாக் கலர் குயின் வந்து எதுல இருக்காங்க? பிளாக் கலர்ல இருக்காங்க. ஒயிட் கலர் குயின் எதுல இருக்காங்க? ஒயிட்ல இருக்காங்க. பட் பிளாக் கலர் கிங் எதுல இருக்காங்க? ஒயிட் கலர் பாக்ஸ்ல இருக்காங்க. ஒயிட் கலர் கிங் எந்த பாக்ஸ்ல இருக்காங்க? பிளாக் கலர் பாக்ஸ்ல இருக்காங்க. சரியா? ஓகே. இதுக்கு அடுத்தது நீங்க யார் அரேஞ்ச் பண்ண போறீங்க அப்டின்னா, சொல்லுங்க மேம். ஸ்ரீசரண் சொல்லுங்க. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்டின்னா, ரூக். இந்த ரூக் எங்க இருப்பாங்கன்னா, எப்பயுமே கார்னர்ல இருப்பாங்க. ஸோ ஒரு ரூக் லெஃப்ட் சைட் கார்னர் அண்ட் ஒரு ரூக் ரைட் சைட் கார்னர். சரியா? ஒரு ரூக் எங்க இருப்பாங்க? ரைட் சைட் கார்னர்ல இருப்பாங்க. ஓகே. ஸோ இந்த ரூக் இங்க இருக்கணும். ஓகே. அதே மாரி பிளாக்குக்கும் எப்படி இருப்பாங்க? ஒரு ரூக் லெஃப்ட் சைட் கார்னர் அண்ட் இன்னொரு ரூக் ரைட் சைட் கார்னர்ல இருப்பாங்க. சரியா? ஓகே. நெக்ஸ்ட் யார நம்ம எடுத்து வைக்க போறோம் அப்டின்னா, இந்த பிஷப். பிஷப் வந்து எங்க இருப்பாங்கன்னா, ஒருத்தர் வந்து கிங்குக்கு பக்கத்துலயும், அதேபோல இன்னொருத்தர் வந்து குயினுக்கு பக்கத்துலயும் இருப்பாங்க. ஸோ, ஒரு பிஷப் எங்க இருப்பாங்க? கிங்குக்கு பக்கத்துல. இன்னொரு பிஷப் எங்க இருப்பாங்க? குயினுக்கு பக்கத்துல. ஓகேவா? சரி. இதுவரைக்கும் உங்களுக்கு டவுட் இருக்காதுன்னு நான் நம்புறேன். நெக்ஸ்ட் லாஸ்ட்டா நம்ம யார வந்து எடுத்து வைக்க போறோம் அப்டின்னா, இந்த நைட். நைட் வந்து இந்த பிஷப்க்கும் இந்த ரூக்குக்கும் நடுவுல இருப்பாங்க. நைட் எங்க இருப்பாங்க அப்டின்னா, பிஷப்புக்கும் ரூக்குக்கும் நடுவுல இருப்பாங்க. ஓகேவா? அதே போல இங்கேயும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பிஷப் வந்து நைட்டுக்கும் ரூக்குக்கும் நடுவுல இருப்பாங்க. ரூக் மிஸ்ஸிங். ஓகே. சரியா? இதுவரைக்கும் எதுவும் டவுட் இருக்கா யாருக்கும்? சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்டின்னா, இப்ப பானோட அரேஞ்ச்மென்ட். ஸோ பான் பொறுத்தவரைக்கும் எப்படி இருக்கும் அப்டின்னா, எல்லாமே மேல இருக்கிற பீஸ்க்கு அடுத்த பீஸ். அதாவது இப்போ ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்கிறவங்க எல்லாமே யாருன்னா பெரிய பெரிய ஆளுங்களா இருப்பாங்க. ஆனா, செகண்ட் பிளேஸ்ல அவங்கள பாதுகாக்கிறவங்களா இருப்பாங்க. சரியா? யாரு? இந்த சோல்ஜர்ஸ் அதாவது பான். சரியா? பிளாக் சைடு புரியலையே. ஓகே. ஸோ இப்ப பான்லாம் எங்க வருவாங்க அப்டின்னா, இந்த செகண்ட் ரேங்க். இது செகண்ட் ரேங்க்ல இருப்பாங்க. சரியா? அதே மாரி இது வந்து ஒயிட் பான். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்டின்னா, பிளாக் பான் இருப்பாங்க. ஸோ இந்த பிளாக் பான் எங்க இருக்காங்க அப்டின்னா, இங்க இருப்பாங்க. ஸோ இங்கே நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? பிளாக் பான் எங்க இருப்பாங்க? 7த் ரேங்க்ல இருப்பாங்க. ஓகே. பிளாக் பான் எங்க இருப்பாங்க? 7த் ரேங்க். 7த் ரேங்க் ஃபுல்லாவே இருக்கிறவங்க யாரு? பிளாக் பான். ஸோ அவங்க எப்பயுமே இங்க தான் இருப்பாங்க. இங்க மட்டும் தான் இருப்பாங்க. ஓகே. ஸ்டார்ட்டிங் பொசிஷன் இதுதான் இருக்கும். ஸோ ஒரு போர்டுல நீங்க பீஸஸ் அடுக்குனதுக்கப்புறம் ஸ்டார்ட்டிங் பொசிஷன் எப்படி தான் இருக்கும் அப்டின்னா, இந்த மாதிரி தான் இருக்கணும். சரியா? முக்கியமா நம்ம என்ன பார்க்கணும் அப்டின்னா இதுல, ஃபர்ஸ்ட்டு இதுலேருந்து நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறேன். கரெக்ட்டா ஆன்சர் பண்றீங்களான்னு பார்க்கலாம். கிங். கிங் எந்த ஃபைல்ல இருப்பாங்க? ஓகே. நெக்ஸ்ட். குயின் எந்த ஃபைல்ல இருப்பாங்க?
வெரி குட். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரூக் எந்த ஃபைலில் இருப்பாங்க? ஏ ஃபைல் அண்ட் ஹெச் ஃபைல். எஸ், வெரி குட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நைட் எந்த ஃபைலில் இருப்பாங்க? பி ஃபைல் அண்ட் ஜி ஃபைல். வெரி குட். நெக்ஸ்ட் பிஷப் எந்த ஃபைலில் இருப்பாங்க? சி அண்ட் எஃப். வெரி குட், சூப்பர். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பானோட அரேஞ்ச்மெண்ட். பானோட அரேஞ்ச்மெண்ட் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த ரேங்க்ஸில் இருப்பாங்க? ஒயிட் பான் வந்து எந்த ரேங்க்ல இருப்பாங்க? வெரி குட். செகண்ட் ரேங்க் ஃபுல்லாகவே யார் தான் இருப்பாங்க? ஒயிட் பான். வெரி குட். நெக்ஸ்ட் பிளாக் பான்லாம் எந்த ரேங்க்ல இருப்பாங்க? வெரி குட். செவன்த் ரேங்க் ஃபுல்லாகவே யார் தான் இருப்பாங்க? பிளாக் கலர் பான் இருப்பாங்க. சூப்பர். ஸோ இது வரைக்கும் யாருக்கு எது டவுட் இருக்கா? வெரி குட், வெரி குட், சூப்பர் சூப்பர். சரி, இப்போ முக்கியமான ஒரு ஸ்டேஜ் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் எதுவும் டவுட் இல்லைன்னா நெக்ஸ்ட்டுக்கு போகலாம். சரியா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இந்த போர்டில் பொறுத்த வரைக்கும் நம்ம முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியவைகள் என்ன என்ன அப்படின்னா இந்த போர்டுக்கு ஒரு சென்டர்னு ஒரு பிளேஸ் இருக்கு. சென்டர்னு ஒரு பிளேஸ் இருக்கு. இந்த போர்டுக்குள்ள சென்டர் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் இருக்கு. அதாவது இங்க இருந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுல வந்து சென்டர் ஏ டு ஹெச்ல எது சென்டர் நம்ம சொல்லுவோம்? டிஇ. இது ரெண்டு தான் சென்டர். கரெக்டா? எஸ். அதே மாதிரி இங்கிருந்து பார்த்தோம்னா 1 to 8 வரைக்கும் இருக்கிறதுல எது சென்டர்? 4 and 5. அப்போ ஃபோர்த் ஃபைவ் இ அண்ட் டி ஃபைலில் 4 and 5 ஃபிஃப்த் ரேங்க், ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் ரேங்க் இது ரெண்டும் சேரும் பொழுது இது என்ன சொல்லுவோம் நம்ம? சென்டர். அதாவது E4 E5 சிம்பி D4 D5. இந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா? இந்த பிளாக் அண்ட் ஒயிட் பாக்ஸஸ், இந்த பாக்ஸஸ் என்ன சொல்லுவோம் அப்படின்னா சென்டர் ஆஃப் த போர்டு அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாக்ஸஸ் பேர் என்ன சொல்லுவோம்? சென்டர் ஆஃப் த போர்டு. ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு பாக்ஸ் நான் இப்போ ஒன்று சொன்னேன் என்னென்னா E4 E5 D4 D5 சொன்னேன். இப்போது இதை நான் எப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒவ்வொரு பாக்ஸ்க்கும் ஒவ்வொரு பேர் வைப்போம். அப்போ தான் நம்ம எங்கே நகரணும், நம்ம எங்கே நகர்த்தணும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். சரியா? சரி, இப்போது ஒவ்வொரு பாக்ஸோட பேர் நான் சொல்லலாமா? இப்போ இந்த பாக்ஸோட பேர் என்ன அப்படின்னா இந்த ஃபைல் என்னது? ஏ ஃபைல். ரேங்க் என்னது? ஃபஸ்ட் ரேங்க் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்லும் பொழுது ஃபைல் பற்றி சொல்லணும், அதுக்கப்புறம் ரேங்கை பற்றி சொல்லணும். சரியா? ஓகே, கரெக்ட் ஸ்ரீச்சரன், கரெக்ட். இப்போது நம்ம என்ன சொல்லணும்? ஃபஸ்ட்டு இந்த ஃபைல் பேர் என்ன சொல்லுவோம்? ஏ ஃபைல் சொல்லுவோம். ஏ ஃபைல் எந்த ரேங்க்கில் இருக்குது? ஃபஸ்ட் ரேங்க். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எதை பற்றி சொல்லணும்? ஃபைல். அதுக்கப்புறம் எதை சொல்லணும்? ரேங்க். ஸோ ஒரு பாக்ஸோட ஒரு ஸ்கொயரோட பேரை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு யாரை சொல்லணும்? ஃபைல் சொல்லணும், அதுக்கப்புறம் ரேங்க் சொல்லணும். ஸோ இது பேர் என்ன? A1 A1. ஓகேவா? அதே போல் இந்த ஃபைலோட பேர், சாரி இந்த பாக்ஸோட பேர், இந்த ஸ்கொயரோட பேர் B1. இந்த ஸ்கொயரோட பேர் C1 D1 E1 F1 G1 H1. ஓகேவா? அதே போல் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்கொயரோட பேர் என்ன சொல்லுவோம்? A2 B2. என் கூட சேர்ந்து நீங்களும் சொல்லுங்கள். C2 D2 E2 F2 G2 H2. சரியா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது தேர்ட் ரேங்க். ஸோ தேர்ட் ரேங்க்கு என்ன சொல்லணும்? ஃபைல் ஃபர்ஸ்ட் அண்ட் ரேங்க் செகண்ட். ஸோ A3 B3 C3 D3 E3
F3, G3, H3. Next, இது fourth rank. So, A4, B4, C4, D4, E4, F4, G4, H4. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது ஃபிஃப்த் ரேங்க். ஸோ A5, B5, C5, D5, E5, F5, G5, H5. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் போலாமா? இது எத்தனாவது ரேங்க்? சிக்ஸ்த் ரேங்க் இல்லையா? அப்போ என்ன சொல்லணும்? A6, B6, C6, D6, E6, F6, G6, H6. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது செவன்த் ரேங்க். ஸோ A7, B7, C7, D7, E7, F7, G7, H7. திஸ் இஸ் லாஸ்ட். இதை நீங்கள் டைப் பண்ணுங்க. இந்த லாஸ்ட் ரேங்க் உள்ளது மட்டும் நீங்கள் டைப் பண்ணுங்க. வெரி குட். ஓகே, இப்போ நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம் அப்படின்னா சென்டர் ஆஃப் த ஸ்கொயர், சென்டர் ஆஃப் த போர்டு. சென்டர் ஆஃப் த போர்டு என்ன சொன்னேன்? E4, E5 அண்ட் D4, D5. E4, E5 அண்ட் D4, D5. கரெக்டா? ஓகே, அப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா இதில் டிஸ்டன்ஸ்னு ஒரு முக்கியமான விஷயம். இதனால மட்டும்தான் நம்ம இதை சொல்கிறோமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஒரு டிஸ்டன்ஸ், அதாவது நீங்கள் வேர்ட்டிக்கலாக பார்த்தாலும் ஹரிஜாண்டலாக பார்த்தாலும் அல்லது டயகோனலாக பார்த்தாலும் எப்படி பார்த்தாலுமே அது நடுவே பார்த்தா சென்டர் வரும் பார்க்கலாமா? அப்போ நான் என்ன சொன்னேன்? இங்கே இருக்கிறது E4 இல்லையா? E4, E5, D4, D5. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து டயகோனலாக பார்க்குறேன். 1, 2, 3 இல்லையா? 1, 2, 3. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டயகோனலாக பார்த்தா எனக்கு 3. அடுத்தது ஃபோர்த் வந்து உங்களுக்கு இந்த சென்டர் ஆஃப் த ஸ்கொயர் வந்துடுச்சு இல்லையா? அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நான் வந்து என்ன பண்ணுறேன்? ஹரிஜாண்டலாக பார்க்குறேன். 1, 2, 3. இப்போ இந்த ஸ்கொயர் என்ன ஆயிட்டு உங்களுக்கு? ஹரிஜாண்டலாக உங்களுக்கு என்ன ஆயிட்டு? சென்டரில் இருக்குது. அதே மாதிரி வேர்ட்டிக்கலாக பார்த்தாலும் சேம் தான். 1, 2, 3. இங்கே பார்த்தீங்களா என்ன ஆயிட்டு? இந்த ஸ்கொயர் சென்டரில் தான் இருக்குது. கிளியர்? ஸோ இதனால தான் இதை நம்ம என்ன சொல்கிறோம்? சென்டர் ஆஃப் த போர்டு. சென்டர் ஆஃப் த போர்டு. சரி, இதுக்கு முன்னாடி நம்ம செஸ் வந்து எந்த கண்ட்ரிலேருந்து முத வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். செஸ் வந்து எந்த கண்ட்ரிலேருந்து வந்துச்சு? இந்த செஸ் அப்படிங்கிற விளையாட்டு ஃபஸ்ட்டு இந்தியாவில் தான் தொடங்கப்பட்டது. அதுவும் இந்தியாவில்ன்னு சொல்லப்போனால் ராவணனை எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ராவணன் எல்லாருக்குமே தெரியும். அவங்க ஒய்ஃப் யார் அப்படின்னா மண்டோதரி இல்லையா? அப்போது அந்த மண்டோதரி அப்படிங்கிறவங்க ராவணனுக்கு ரொம்ப உதவியாக இருந்தாங்க. எதில் அப்படின்னா போர்க்கலைகளில். ஸோ அந்த போர்க்கலைகளில் எங்கே யார் போய் நிற்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்குனாங்க. அந்த உருவாக்குன விஷயந்தான் விளையாட்டாக மாறுச்சு. அந்த விளையாட்டு இப்போ நாம் பார்த்துட்ருக்கோம். இதில் நிறைய சேஞ்சஸ் அப்போ இருந்ததை விட ஆன்சியன்ட் செஸ்ஸில் இருந்ததை விட இப்போ மாடர்ன் செஸ்ஸில் நிறைய டிஃப்ரென்ஸ் வந்துட்டு இருந்தாலுமே நம்ம நான் எங்கே உருவாக்கப்பட்டது அப்படின்னா அந்த பெருமை நம்மளுடைய இந்தியாவுக்கு தான் உரியது. சரியா? சரி, இந்த இந்த விஷயம் உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம்? செஸ்னா என்ன, செஸ் போர்டுனா என்ன, அதை எப்படி அரேஞ்ச் பண்ண, யார் யாரெல்லாம் இருக்காங்க, அண்ட் ஸ்கொயர்ஸ்லாம் இருக்குது, ஸ்கொயரோட பேர் இருக்குது, ஃபைல்ஸ்னால் என்ன, ரேங்க்ஸ்னால் என்ன, இது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். அதே போல் சென்டர் ஆஃப் த ஸ்கொயர் ரொம்ப ரொம்ப சென்டர் ஆஃப் த போர்டு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சென்டர் ஆஃப் த போர்டு தான் இருக்கிறதுலே இந்த செஸ்ஸுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது என்றைக்குமே மனசுலேருந்து போகக்கூடாது. சரியா? சரி, இப்போ நெக்ஸ்ட்
ஒவ்வொரு பீசஸோட மூவ்மெண்ட்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு பீசஸோட மூவ்மெண்ட்ஸ் வந்து பார்க்கலாம். சரியா? ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் நான் ரூக் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ரூக் இருக்காங்க இல்லையா? இந்த ரூக் வந்து எப்படி நகருவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்ட்ரெயிட்டா மட்டும் தான் நகருவாங்க. இந்த ரூக்னால எப்படி நகர முடியும்? ஸ்ட்ரெயிட்டா மட்டும் தான் நகர முடியும். இவங்களால என்ன பண்ண முடியாது அப்படின்னா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஜம்ப் பண்ண முடியாது. ஆனா, இவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஆம், லெஃப்ட்டோ அல்லது ரைட்டோ அல்லது டாப் அல்லது பாட்டம் இப்படி வந்து இவங்க வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ல அவங்களால போக முடியும். ஓகே. அப் அண்ட் டவுன், அதே போல லெஃப்ட் அண்ட் ரைட்டா அவங்களால என்ன பண்ண முடியும்? மூவ் பண்ண முடியும். சரியா? டாப் அண்ட் அப் அண்ட் டவுன் அல்லது லெஃப்ட் அண்ட் ரைட் இது மாதிரி அவங்களால என்ன பண்ண முடியும்? மூவ் பண்ண முடியும். சரியா? ஓகே. இதுக்கு அடுத்தது யாருன்னா, நம்ம இப்போ சப்போஸ் நம்ம இந்த இதே இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம். இப்போ என்கிட்ட வந்து இங்கே வந்து கிங் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இங்கே யார் இருக்காங்கன்னா குயின் இருக்காங்க. சரியா? ஓகே. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து ஆப்போனண்ட்டோட கிங் இருக்காங்க. இங்கே வந்து என்ன இருக்காங்க? ஆப்போனண்ட்டோட கிங் இருக்காங்க. ஓகே. இங்கே இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ஓகே. இப்போ குயின் ரூக். ஓகே. ஸோ இந்த ரூக் வந்து இருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ரூக்னால எப்படி நகர முடியும்? ஸ்ட்ரெயிட்டா நகர முடியும். இப்போ வேற அவங்களால நார்மலா ஒரு ரூக் இருக்காங்க அப்படின்னா, அவங்களால எந்த சைட்லாம் போக முடியும்? லெஃப்ட், ரைட்டு, அப், டவுன் இந்த 4 இடத்துல அவங்களால நகர முடியும். ஓகேவா? ஆனா, இப்போ என்னுடைய ரூக் எங்க இருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய சேம் பொசிஷன்ல இருக்காங்க. இப்போ அவங்களால எவ்வளோ எங்கெல்லாம் நகர முடியும்? நல்லா கவனிச்சு பாருங்க. கண்டிப்பா முக்கியமான கண்டிஷன் என்ன அப்படின்னா, இந்த ரூக்னால ஜம்ப் பண்ண முடியாது. ஒருத்தர் நடுவுல இருக்காங்கன்னா, அவங்களால என்ன பண்ண முடியாது? ஜம்ப் பண்ண முடியாது. இல்லையா? அப்போ இப்ப என்னுடைய ரூக் வந்து எப்படி போவாங்க? அவங்களுக்கு மொத்தம் 4 ஆப்ஷன் இருக்கு. என்னென்ன இருக்கு? அப், டவுன் அண்ட் லெஃப்ட், ரைட். அப், டவுன், லெஃப்ட், ரைட். ஓகேவா? ஸோ இப்போ இதுல இருந்து அவங்களால எப்படி மட்டும்தான் போக முடியும்? கரெக்டா சொல்லுங்க. டைப் பண்ணுங்க. இப்போ என்னுடைய ரூக்னால அப், டவுன், லெஃப்ட், ரைட் இந்த 4ல எப்படி மட்டும் போக முடியும்? என்னாச்சு? யாருக்கும் புரியலையா? இப்போ என்னுடைய ரூக்குக்கும் டோட்டலாக ரூக்கோட மூமெண்ட்ஸ் எத்தனை இருக்கும் அப்படின்னா, லெஃப்ட், ரைட், அப், டவுன் 4 விதத்தில் அவங்களால மூவ் பண்ண முடியும். இப்போ என்னுடைய ரூக் வந்து எப்படியெல்லாம் போக முடியும்? அப் சைடு போக முடியுமா? டவுன் சைடு போக முடியுமா? லெஃப்ட் சைடு போக முடியுமா? ரைட் சைடு போக முடியுமா? ஓகே. இப்போ இவங்களால என்ன பண்ண முடியாது? நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைடில் போக முடியுமா? இந்த ரூக்னால போக முடியாது. ஏன் அப்படின்னா, இவங்களால ஜம்ப் பண்ண முடியாது. ஏன் ஜம்ப் பண்ணணும்? இங்கே கிங் இருக்காங்க. அப்போ கிங்கை தாண்டி போக முடியுமா? முடியாது. இல்லையா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ரைட் சைடில் போர்டோட எண்டில் இருக்கனால அவங்களால ரைட் சைட்லேயும் போக முடியாது. டவுன் போக முடியுமா? கிடையாது. ஏன்னா அவங்க போர்டோட எண்டில் இருக்கனால அவங்களால டவுன் போகவும் முடியாது. ஓகேவா? இப்போ அவங்களால எப்படி மட்டும்தான் போக முடியும்? இங்கேருந்து மேலே வரைக்கும் தான் போக முடியும். சரியா? அப்போ பாட்டம்லேருந்து டாப் மட்டும்தான் போக முடியும். ஸோ அவங்க எங்கே தான் நகர முடியும்? டவுன் டு அப் தான் அவங்களால போக முடியும். சரியா? இப்போ புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். அதே போல் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த ரூக் சப்போஸ் இங்கே இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இந்த ரூக் இங்கே இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த ரூக்கில் பொறுத்த வரைக்கும் இந்த ரூக் எவ்வளோ தூரம் போக முடியும்? ஒரு டயத்தில் அவங்களால எவ்வளோ பிளேஸை வந்து கவர் பண்ணிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா,
கண்டிப்பா அந்த இடத்துல எந்த ஒரு பிளாக்கும் இல்லாம இருக்கும் பொழுது, அந்த ரூக்னால டோட்டலா 14 ஸ்கொயர வந்து அவங்க கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியும். 14 ஸ்கொயர அவங்களால கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியும். ஓகேவா? டோட்டலா எத்தன ஸ்கொயர வந்து கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியும்? 14 ஸ்கொயர்ஸ் வந்து அவங்களோட கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியும். சரியா? ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப சப்போஸ் என்கிட்ட இந்த ரூக் வந்து இங்க இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இந்த ரூக் வந்து இங்க இருக்காங்க. அதே போல என்னுடைய ஆப்போனன்ட்டோட நைட் வந்து இங்க இருக்காங்க. இவங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டா இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அதே போல இவங்களுடைய பான் வந்து இங்க ஸ்ட்ரெயிட்டா இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். சரியா? கிங் இருக்காங்க. ஸோ கிங் வந்து இங்க வச்சுக்கலாம். அதே மாரி ஆப்போனன்ட்டோட நம்மளுடைய கிங் வந்து இங்க இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். சரியா? சரி. இப்போ என்னுடைய ரூக்கு யாரெல்லாம் கட் பண்ண முடியும்? யாரெல்லாம் என்னுடைய ரூக்னால கேப்சர் பண்ண முடியும்? ஏன்னா என்னுடைய ரூக் வந்து எப்பயும் எப்படி தான் போக முடியும்? அப், டவுன் அண்ட் லெஃப்ட், ரைட் இல்லையா? இப்போ எந்தெந்த சைடுல இருக்கிறவங்களை எல்லாம் கேப்சர் பண்ண முடியும்? நீங்க ஆன்சர் சொன்னாதான் உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியும். இப்போ என்னுடைய ரூக்னால யாரையெல்லாம் கேப்சர் பண்ண முடியும்? எஸ். ஸோ நெக்ஸ்ட் இந்த ரூக்னால ஒன்று இவங்கள, அதாவது மேலே அப்பில் இருக்கிற என்னுடைய ஆப்போனண்ட்டோட நைட்டை கேப்சர் பண்ண முடியும். அதே போல் இந்த பானை வந்து கேப்சர் பண்ண முடியும். சரியா? ஸோ இப்போ இந்த ரெண்டு பேர்த்த தவிர நம்ம வேற யாரையும் நம்மளால கேப்சர் பண்ண முடியாது இல்லையா? கண்டிப்பாக வந்து நம்ம கிங்கை வந்து கேமில், நம்ம செஸ் கேமில் பொறுத்த வரைக்கும் கிங்கை கேப்சர் பண்ணக்கூடாது. கிங்கை எக்காரணத்திற்கொண்டும் கேப்சர் பண்ணக்கூடாது. சரியா? சரி, இது வரைக்கும் எதுவும் டவுட் இருக்கா யாருக்கும்? ஓகே. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பிஷப். நெக்ஸ்ட் யாரை பார்க்க போறோம்? பிஷப்பை பத்தி பார்க்க போறோம். ஸோ இந்த பிஷப்பை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட மொத்தம் எத்தனை பிஷப் இருப்பாங்கன்னு பார்த்தோம்? 2 பிஷப் இருப்பாங்கன்னு பார்த்தோம். ஒருத்தர் வந்து எங்க இருக்காங்க? கிங்குக்கு பக்கத்துலயும், இன்னொருத்தர் வந்து குயினுக்கு பக்கத்துலயும் இருப்பாங்க. சரியா? சரி. இப்போ இந்த கிங்குக்கு பக்கத்துல இருக்காங்க இல்லையா? அவங்க பார்த்தீங்கன்னா எந்த கலர் ஸ்கொயர் பாக்ஸ்ல இருக்காங்க? ஒயிட் கலர் ஸ்கொயர் பாக்ஸ். அண்ட் இவங்க பிளாக் கலர் ஸ்கொயர் பாக்ஸ். முக்கியமா இந்த பிஷப்பை பொறுத்த வரைக்கும் முக்கியமான கண்டிஷன் என்ன அப்படின்னா, இவங்க வந்து டயகோனலா மட்டும்தான் போவாங்க. இவங்களால என்ன பண்ண முடியும்? டயகோனலா மட்டும்தான் போக முடியும். அதாவது ஸ்லாண்டிங்கா தான் போக முடியும். இப்போ இந்த பிளாக் கலர் பிஷப் இருக்காங்கன்னா, இந்த பிளாக் கலர் பிஷப் இந்த கேம் முடியிற வரைக்கும் எங்கே தான் இருப்பாங்க? பிளாக் கலரில் மட்டும்தான் அவங்களால நகர முடியும். பிளாக் கலர் ஸ்கொயர் பாக்ஸை மட்டும்தான் அவங்களால கேப்சர் பண்ணி நகர முடியும். அது ஃப்ரண்ட் அண்ட் பேக்காக அவங்களால போக முடியும். சரியா? ஃப்ரண்ட் அண்ட் பேக்காக அவங்களால போக முடியும். ஆனால் போகிறது வந்து டயகோனலாக தான் அவங்களால போக முடியும். சரியா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ சப்போஸ் ஒரு பிஷப் இருக்காங்க அப்படின்னா, அந்த பிஷப்னால என்னதான் எவ்வளோ தூரத்தை வந்து கவர் பண்ண முடியும்? ஒரு பிஷப் இருக்காங்கன்னா, அவங்களால எவ்வளோ தூரத்தை வந்து கவர் பண்ண முடியும்னா, டோட்டலா 13 ஸ்கொயர்ஸ் வந்து அவங்களால கவர் பண்ண முடியும். ஒரு பிஷப்னால டோட்டலா எத்தனை ஸ்கொயர் கவர் பண்ண முடியும்? 13 ஸ்கொயர்ஸ் வந்து கவர் பண்ண முடியும். சரியா? ஸோ மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா, மேக்ஸிமம் வந்து 13 ஸ்கொயர்ஸ் அண்ட் மினிமம் எவ்வளோ ஸ்கொயர் அவங்களால கவர் பண்ண முடியும் அப்படின்னா, 7 ஸ்கொயர். மினிமம் அவங்களால 7 ஸ்கொயர் வரைக்கும் அவங்களால கவர் பண்ண முடியும். மேக்ஸிமம் எவ்வளோ கவர் பண்ண முடியும்? 13 ஸ்கொயர்ஸ் வந்து அவங்களால கவர் பண்ண முடியும். சரியா? ஓகே. இப்ப நடுவுல அதுவும் எந்த ஒரு பீஸோட டிஸ்டர்பன்ஸும் இல்லாம இருந்தா மட்டும் தான் அந்த மாரி கவர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப சப்போஸ் என்னுடைய பிஷப் இங்க இருக்காங்க. ஓகே. ஆப்போனன்ட்டோட அம் பான் இங்க இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அதே போல ஆப்போனன்ட்டோட நைட் இங்க இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இப்போ என்னால வந்து இந்த இந்த மாரி சிச்சுவேஷன்ல இவங்க 2 பேத்துல யார வேணாலும் நான் கேப்சர் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா, இந்த நைட் எதுல இருக்காங்க? ஒயிட் ஸ்கொயர்ல இருக்காங்க. அதே மாரி இந்த பான் எதுல இருக்காங்க?
ஒயிட் கலர் ஸ்கொயர்ல இருக்காங்க. ஸோ இவங்க கரெக்ட்டா போற டைரக்ஷன்ல ஆப்போனன்ட்டோட பேஸ் இருக்கனால, அவங்களால என்ன பண்ண முடியும்? கேப்சர் பண்ண முடியும். சரியா? ஓகே. ஸோ இதுவரைக்கும் எதுவும் டவுட் இருக்கா? ஸோ இருக்காதுன்னு நான் நம்புறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, குயின். நெக்ஸ்ட் என்னது? குயின். ஸோ இந்த குயினுக்குள்ளத நம்ம பார்க்கலாம். இந்த குயின் எப்படி இருக்கும்? எப்படி மூவ் பண்ணணும் அப்படின்னா, இருக்குல்லே மோஸ்ட் பவர்ஃபுல்லான பீஸ் இன் செஸ் போர்ட். செஸ்ல வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான பீஸ் யாரா இருப்பாங்க அப்படின்னா, இந்த குயின் தான் இருப்பாங்க. சரியா? இந்த குயின பொறுத்தவரைக்கும் எப்படியெல்லாம் போகலாம் அப்படின்னா, இவங்க வந்து எப்படி ஆக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ரூக் மாரி, இந்த பிஷப் மாரி இவங்க 2 பேரும் எப்படி போவாங்களோ, அதே மாதிரியே இந்த குயின் இவங்க ஒருத்தரே போக முடியும். ஓகேவா? அதாவது ஸ்ட்ரெய்ட்டாவும் போவாங்க. அதாவது ரூக் எப்படி போவாங்க? லெஃப்ட்டு, ரைட்டு, அப், டவுன் இல்லையா? ஸோ இந்த 4 வேலயும் போவாங்க இல்லையா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பிஷப் இருக்காங்க. இந்த பிஷப் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் டயகோனலா மட்டும் போவாங்க. ஸோ இவங்களுடைய 2 பேத்தோடைய முக்கியமான விஷயமும் சேர்த்து இந்த குயின் வந்து பண்ணுவாங்க. சரியா? அதாவது இவங்களால எப்படி போக முடியும்? லெஃப்ட், ரைட், அப், டவுன், டயகோனலா, ஸ்லாண்டிங்காவும் அவங்களால போக முடியும். சரியா? ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு குயின்னால மேக்ஸிமம் ஒரு டயத்துல வந்து எத்தனை ஸ்கொயரை வந்து அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னா 27 ஸ்கொயர்ஸ் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒரு குயின்னால டோட்டலாக எவ்வளோ ஸ்கொயர்ஸ் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும்? 27 ஸ்கொயர்ஸ் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். மினிமம் பார்த்தோம் அப்படின்னா அவங்க சப்போஸ் கார்னரில் இருக்காங்க, அவங்க சப்போஸ் இப்போ இந்த கார்னரில் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த டயத்தில் அவங்களால எவ்வளோ ஸ்கொயர்ஸ் வந்து கவர் பண்ண முடியும் அப்படின்னா மினிமம் 21 ஸ்கொயர்ஸை கவர் பண்ண முடியும். அதாவது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயர்ஸு, இந்த ஸ்கொயர்ஸு, அதே போல் இந்த ஸ்கொயர்ஸு, அதே போல் இதை சுற்றி இருக்கிற இந்த 4 ஸ்கொயர்ஸ். சரியா? இந்த ஸ்கொயர்ஸ் எல்லாத்தையும் யாரால கவர் பண்ண முடியும்? இந்த குயின்னால கவர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் யாருக்கு எதுவும் டவுட் இருக்கா? ஸோ இதுக்கு அடுத்தது வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் எது டவுட் இல்லை அப்படின்னா தேங்க்யூ. நெக்ஸ்ட் இதில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு சேட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். சரி.